இப்போ நம்ம பார்க்க போகிறது டைம் அண்ட் ஒர்க்கில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் 6th சம் 14 அச்சு கோர்ப்பவர்கள் 5 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தின் 70 பக்கங்களை முடிப்பர். 14 அச்சு கோர்ப்பவர்கள் 5 மணி நேரத்தில் 70 பக்கங்களை முடிப்பர். 10 மணி நேரத்தில் 100 பக்கங்களை முடிக்க எத்தனை அச்சு கோப்பர்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கொடுத்துருக்கிறது நபர், அச்சுக்கோப்பர்கள், நேரம் எத்தனை மணி நேரம் செய்கிறாங்க, வேலை அப்படிங்கிறது வந்து அந்த புத்தகம் எத்தனை பக்கங்களை முடிக்கிறாங்களோ அதுதான் அவங்களுடைய வேலை. அப்போ வந்து நம்ம அதை வேலையாக வச்சுக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா படி மேலே இருக்கக்கூடிய மேலே போட்டு மீதி வேலை மட்டும் கீழே வரணும். அப்போ நபர் M1 × D1 டிவைடட் பை வேலை மட்டும் எப்போவுமே கீழே வரணும். 3 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா M2 × D2 பை W2. அப்போ 14 × 5 டிவைடட் பை 10 ஈக்குவல் டு நபர் தெரியாது, அதைத்தான் M2ன்னு வச்சுக்கிறோம், இன்ட்டு 10/100. அப்போ நம்ம கேன்சல் பண்ணோம்னா 4 5 5 4 5 5 4 5 20 14 14 கேன்சல் ஆயிரு, 0க்கு 0 கேன்சல் ஆயிரு. இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா வந்து M2 = 10. ஸோ ஆன்சர் இஸ் B 10. நெக்ஸ்ட் சம் 100 நாட்கள் 100 ஆட்கள் ஒரே ஒரு வேலை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 7 நாட்களில் முடிக்கக்கூடும் எனில் அதே வேலையை 35 நாட்களில் முடிக்க எத்தனை பேர் தேவைப்படுவர்? அப்போ ஆட்கள், வேலை, நாட்கள். ஆட்கள், நாட்கள், இங்கே வந்து வேலை. வேலை வந்து வேறு வேறு வேலை கொடுத்துருந்தா நம்ம போடுவோம். இங்கே ஒரே வேலை கொடுத்ததுனால நம்ம போட்டுடலாம். ஆட்களும் நாட்கள். 100 ஆட்கள் 7 நாட்களில் முடித்தாங்க அப்படின்னா 35 ஆட்கள். ஆட்கள் குறையும் போது நாட்கள் எண்ணிக்கை கூடும். அப்போ இதுவும் கூடி இதுவும் கூடுச்சுன்னா நேர்மாறல், இதில் குறையிறப்ப இதில் கூடுது. ஸோ எதிர்மாறல். எதிர்மாறல்னு வந்ததுன்னா நம்ம இப்படி இருக்கிறதா அப்படியே மல்டிபிள் போட்டோம் அப்படின்னா வந்து 4 7 5 35 4 5 5 2 5 10 0. ஸோ 20 days. நெக்ஸ்ட் 8th சம் 7 பேர் ஒரு வேலையை தினம் 9 மணி நேரம் வேலை செய்து 30 நாட்களில் முடிப்பர். அப்போது 9 மணி நேரம் 30 நாட்கள் 7 பேர், ஆனால் வேலை வந்து ஒரே வேலை தான். அதே வேலையைன்னு கொடுத்துட்டாங்க. 10 பேர் தினம் 7 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் முடிப்பர்? நம்ம கொடுத்துருக்கிறது நபர், நேரம், நாட்கள் கொடுத்துட்டாங்க. வேலைங்கிறது வந்து ஒரே ஒரு வேலை தான். அப்போ வேலை மட்டும்தான் கீழே வரும் நமக்கு கொடுத்துருக்கிற ஃபார்முலா படி. ஒரு வேலை. அப்போது 7 நபர் 9 மணி நேரம் 30 நாள் ஒரு வேலை இஸ் ஈக்குவல் டு 10 நபர் 7 மணி நேரம் எத்தனை நாட்கள்? நாட்கள் தான் கேட்குறாங்க. அப்போ நாட்கள் அப்படின்னா D2 வச்சுக்கிறோம், டிவைடட் பை 1. அப்போ D2 இந்த பக்கம் இருக்கிறப்ப இந்த வந்து அப்படியே கீழே வரும், 10 × 7 வரும். போட்டோம் அப்படின்னா வந்து 0க்கு 0 கேன்சல், 7க்கு 7 கேன்சல். அப்போ 9 3 27. ஸோ 27 days. அதான் நபர் 7 நபர் 9 நாள் 30 நாள் வேலை செய்கிறாங்க. 10 7 எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க? நமக்கு வந்து ஒரே ஒரு வேலை தான். அப்போ ஈக்குவல் டு பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த D2 வந்து இப்படியே வச்சுட்டு இது இந்த பக்கம் கீழே கொண்டு வரணும். கொண்டு வந்தோம் அப்படின்னா வந்து 27 நாட்கள். நெக்ஸ்ட்டு 9th சம் 1 ஏ மட்டும் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார். இங்கே மட்டும் அப்படின்னு கொடுத்துருந்தாவே வந்து 1/ல வந்துடும். ஏ மட்டும் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பர். பி என்பவர் ஏவை காட்டிலும் 60% அதிக திறனுடன் வேலை செய்பவர். ஏ மட்டும் பி மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா 1/A + 1/P 2. ஆனால் இங்கே வந்து பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க? பி என்பவர் ஏவை விட 60% அதிக திறனுடன் வேலை செய்பவர். இவருடைய திறன் கம்மி, திறன் வச்சு கொடுத்துருக்காங்க. எனில் பி மட்டும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? அப்போ ஏ வந்து 100% திறனோட வேலை செஞ்சாங்க அப்படின்னா 12 நாளில் முடிப்பாங்க. பி வந்து ஏவை விட 60% அதிக திறன். அப்போ 160% திறன் இருந்ததுன்னா எத்தனை நாட்களில் முடிப்பார்? 100% திறனுக்கே 12 நாள்னா 160% திறன்னா வேலை திறன் அதிகரிக்கும் போது நாட்கள் வந்து குறையும். அப்போ ஒன்று கூடி ஒன்று குறைஞ்சின்னா இது எதிர்மாறல். எதிர்மாறல் அப்படின்னா நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா 0க்கு 0 கேன்சல், I2 10 8 2 16 4 2 8 3 12. அப்போ I3 15 15/2 15/2 அப்படின்னா வந்து 7 2 14
0.5க்கு பதிலாக இங்கே வந்து அரையில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 7.5 நாட்கள் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதான் 100 எதிர்மாறல் 7.5 நாட்கள். 10th சம். ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் பாரிங்கிறவங்க ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் செய்கிறாங்க. யுவன் அதே வேலையை 6 மணி நேரத்தில் செய்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகும்? இதில் மணி நேரம் கொடுத்துருத்தாங்க. அப்போ பாரி நமக்கு கொடுத்துருக்கிறது 2 நம்பர் ஏ பின்னு வச்சுக்கலாம். பாரி ஒருத்தவங்க, யுவன் ஒருத்தவங்க. ஒரே ஒரு வேலை தான். ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க. அதே வேலையை வந்து 6 மணி நேரத்தில் தனித்தனியாக சேர்ந்து முடிக்கிறாங்க. அப்போ இருவரும் சேர்ந்து அப்படின்னாவே நமக்கு 1/a + 1/p. 1/b தான் ஃபார்முலா நமக்கு ஞாபகம் வரும். அப்போ 1/4 + 1/6 = அப்போ 4க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 2 இங்கே 3 2 4 நான் 3 12. அப்போ 12னா இங்கே 3 வரும். 3 12 6னா 2 வரும். அப்போ 5/12. நமக்கு ஆன்சர் எப்போவுமே வந்து 1 எடுத்ததுனால நம்ம 12/5 போட்டுக்கிறோம். இங்கே ஆப்ஷனில் வந்து 12/5 அப்படிங்கிறது கொடுக்கல, மணி நிமிடம் கொடுத்துருக்காங்க. அப்போ 12/5 மணி நிமிடம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த 12/5ங்கிறது வந்து இன்ட்டு, அதாவது இது வந்து நிமிடத்தில் 12/5ங்கிறது வந்து நமக்கு கிடச்சிருக்குது. 12/5 வந்து நம்ம மணியாக மாற்றணும் அப்படின்னா வந்து 2 10 மீதி 2 இருக்கும். 2 10ங்கிறது 2 மணி வந்துடுது. மீதி 2 இருக்கும். அந்த 2 வந்து இப்போ 12 5 போட்டோம் அப்படின்னா 2 10 மீதி 2 பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துட்டோம்னா 4. இந்த 2.4 வந்து இன்ட்டு 60ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணணும். எதுக்காக நம்ம மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இது வந்து டோட்டலாக ஒரே இதில் இருக்குது 2.4 hours. இதை வந்து நம்ம வந்து செகண்ட்ஸாகவும் மாற்றணும். 2.4 இந்த 0.4ங்கிறது வந்து ஹவர்ஸ் மணியில் தான் இருக்குது. இந்த 0.4 நம்ம வந்து செகண்ட்ஸாக மாற்றணும் அப்படின்னா வந்து 0.4 இது ஃபுல்லாகவே 60ஆல் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். 60ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா வந்து 2.4 × 60 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 6 24 மீதி 2 ஈராறு 12 144 0 வந்துடு. ஒரு 0 144 மணி வந்துடுது. 144 மணியில் வந்து 60 60 120 2 வந்துடுது. 60 60 120 2 வந்துடுது. மீதி வந்து 24 வரும். அப்போ 2 மணி 24 நிமிடங்கள். அதாவது 5/12 வரும். இது 1 போட்டதுனால நம்ம 12/5 போட்டுக்கிறோம். 12/5 வந்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா வந்து 2.4 வரும். இந்த 2.4மே வந்து நமக்கு ஹவர்ஸ் தான். 2 hours 0.4 hours. அப்போ இது வந்து நமக்கு ஆன்சரில் கொடுக்கலாம். அதனால் நம்ம இன்ட்டு 60ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா வந்து 144 வரும். 144 இதில் வந்து 2 மணி நேரம் வந்துடுது. 60 60 120 மீதி இருக்கக்கூடியது வந்து நிமிடம் 24 நிமிடம். அதுக்காக தான் நம்ம போடுறோம். நெக்ஸ்ட் 11th சம். ஒரு வேலையை ஆகாஷ் 3 நாட்களில் முடிப்பார். அதே வேலையை ராதா முடிக்க 6 நாட்கள் ஆகும். இருவரும் சேர்ந்து செய்தால் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? சேம். ஆகாஷ் 3 நாள் 1/3, ராதா 1/6. எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். 6னா இங்கே 2 வந்துடும், இங்கே 1 வந்துடும். 3/6 1/2 தலைகளாக திருப்பி எழுதணும்னா 2. ஸோ 2 days. நெக்ஸ்ட் 12th சம். 15 அட்டைகளினுடைய மொத்த எடை 50 கிராம். இங்கே வந்து 50 கிராம்னு கொடுத்துருக்காங்க. அதே அளவுடைய 2.5 கிலோகிராம்னு கொடுத்துட்டாங்க. இடையில் உள்ள அட்டைகளினுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே கிராம்னு கொடுத்துருக்காங்க, இங்கே கிலோகிராம்னு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நமக்கு இந்த இடத்துல இன்னொன்று தெரியணும். 1 கிராம் = எத்தனை கிலோகிராம்னு நமக்கு தெரியணும். அப்போ 1 கிலோகிராம் = 1000 கிராம். 1 கிலோகிராம் = 1000 கிராம். அப்போ 2.5 கிலோகிராம் = அதாவது 2.5 × 1000 போட்டோம் அப்படின்னா வந்து 2500. ஒரு டிஜிட் தள்ளி போட்டோம்னா 2500 கிராம். அதாவது 15 அட்டைகளினுடைய அளவு 50 கிராம் அப்படின்னா 2500 கிராம் அளவுள்ள அட்டைகளினுடைய எண்ணிக்கை வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்குது. இது அதிகமாகிறப்ப இதுவும் அதிகமாக இருக்குது. அப்போ நேர்மாறல் அப்படின்னா வந்து நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக போடணும். அப்போ 2500 ÷ 50 × 15 போடுறப்ப 0 0 1 5 5 5 25 50 × 15 5 15
5 25 மீதி 2 75 முன்ன 0 750. ஸோ 750 எண்ணிக்கை.